வணக்கம் நண்பர்களே. ஒரு குழந்தையின் மனதை உருவாக்குவது பள்ளி மட்டுமல்ல, வீட்டில் பெற்றோர்கள் பேசும் வார்த்தைகள் கூட. ஒரு வார்த்தை குழந்தைக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கலாம். அதே ஒரு வார்த்தை பல வருடங்கள் காயத்தையும் கொடுக்கலாம். இன்று நாம் குழந்தைகளிடம் சொல்லக்கூடாத 3 விஷயங்களை பற்றி பார்ப்போம். முதல் விஷயம், உன்னால் எதுவும் முடியாது. கோபத்தில் பல பெற்றோர்கள் இதை சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் ஒரு குழந்தை அதை கோபமாக கேட்காது. அது உண்மை என்று நம்ப ஆரம்பிக்கலாம். அதற்கு பதிலாக, இப்போது கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் நீ கொஞ்சம் முயற்சி செய்தால் கண்டிப்பாக உன்னால் முடியும் என்று சொல்லுங்கள். இந்த ஒரு மாற்றம் குழந்தையின் தன்னம்பிக்கையை வளர்க்கும். இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? அவனை பார், அவனை மாதிரி இரு என்று நிறைய பெற்றோர்கள் சொல்வது. ஒவ்வொரு குழந்தையும் தனித்துவமானது. ஒப்பிடும்போது அவர்களுக்கு நாம் சரியில்லையோ என்ற தாழ்வு மனப்பான்மை ஏற்படக்கூடும். ஒப்பிடுவதற்கு பதிலாக, நேற்றையை விட இன்னைக்கு நீ முன்னேறி இருக்கிறாய் என்று பாராட்டி பாருங்களேன். இது அந்த குழந்தைய மேலும் முயற்சி செய்ய ஊக்குவிக்கும். மூணாவது விஷயம் என்ன தெரியுமா? நீ எப்போதுமே இப்படித்தான் என்று அந்த குழந்தையை பார்த்து சொல்வது. ஒரு தவறை வைத்து குழந்தையை முழுமையாக மதிப்பிடாதீர்கள். தவறை மட்டுமே திருத்துங்கள், குழந்தையை அல்ல. இந்த செயல் தவறு, ஆனால் நீ நல்ல குழந்தை என்று பேசுங்கள். அப்போது குழந்தை தன் தவற்றை திருத்திக் கொள்ள கற்றுக்கொள்ளும். நண்பர்களே, குழந்தைகள் நாம் சொல்வதை மட்டும் கேட்பதில்லை, நாம் எப்படி பேசுகிறோம் என்பதை தான் கற்றுக்கிறாங்க. அன்பு, பொறுமை, புரிதல், இந்த 3ம் சேர்ந்தால்தான் ஒரு குழந்தை மனதளவில் வலிமையாக மாறும். என்ன தோழி, இனிமேல் உங்கள் குழந்தைகளை பார்த்து இது போல சொல்ல மாட்டீங்க தானே? தோழியுடன் ஒரு நிமிடம். இந்த தோழி உங்களோடு மனதோடு மனதாக உறவாட வருவாள். ஸ்டே டியூன்.